விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிர்லோஸ்கர் பவர் டில்லரில் டிஸ்க் பிரேக் கம்ப்ளைண்ட்னா அது எப்படி சரி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. போன வீடியோ பதிவில் லெஃப்ட் அண்ட் ரைட் பிரேக் பிடிக்கலாம் அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ பதிவில் டிஸ்க் பிரேக் கம்ப்ளைண்ட்டை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி அக்ரிடெக் யூடியூப் சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அண்ட் ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பவர் டில்லர் சம்மந்தமான சந்தேகங்கள் மற்றும் பவர் டில்லர், பவர் வீடர், டிராக்டர், டிப்பர், மினி டிராக்டர், கலப்பர், ரோட்டோவேட்டர் போன்ற விவசாயம் சார்ந்த இயந்திரங்கள் உங்களிடம் விற்பனைக்கு இருந்துச்சுன்னா அதை நேரடியாக விவசாயிகளிடமே விற்பனை செய்து கொடுக்க இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பவர் டில்லரில் டிஸ்க் பிரேக் ப்ராப்ளம்னா நீங்கள் பிரேக்கை பிடிச்சி பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாங்க. பிரேக் டைட்டாக இல்லாமல் லூஸாக இருக்கும். டிஸ்க் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது தான் செக் பண்ணணுன்ட்டு இல்லைங்க. வண்டி ஆஃபில் இருக்கும்போது நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிரேக் டைட்டாக இல்லாமல் லூஸாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் நீங்கள் டிஸ்க் பிரேக் ஆயில் லெவலை நீங்கள் செக் பண்ணணும். ஆயில் ட்ரை ஆகிருக்கும் அந்த பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பிரேக் பிடிக்காது. அப்புறம் நீங்கள் டிஸ்க் பிரேக் ஆயில் வாங்கி ஃபஸ்ட் ஆயில் டேங்க் ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் ஃபில் பண்ணிவிட்டு பிரேக் பிடிச்சி பார்க்கணும். பிரேக் அப்படி பிடிச்சாலும் உங்களுக்கு பிடிக்காதுங்க. ஏன்னா டிஸ்கோட ஆயிலோட ஏர் ரிலீஸ் பண்ணுங்கள். கீழே அந்த நெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கிற நெட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிரேக் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் பண்ணி உங்களுக்கு ஏர் ரிலீஸ் பண்ணும். அப்படி ஏர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஆகும். இதுமாரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு உடனே பிடிக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் செக் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு டைட் ஆகிறது, லைட்டாக டைட் ஆகிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா 20 மினிட்ஸ் நீங்கள் இதுமாரி விடாமல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்க் பிடிக்க ஆரம்பிச்சிக்கும். அப்படி அழுத்திக்கிட்டே இருக்கணும். பிடிக்குது அவ்வளோதாங்க. இப்படி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படும் விவசாய நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி நண்பர்களே.